ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சேவும் எப்படி நம்ம வீட்டிலே ஷாம்பு தயாரிக்கலாம்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் வாங்குகிற ஷாம்புலலாம் கெமிக்கல் அதிகமாக இருக்கும். நம்ம இப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது கெமிக்கல் கம்மியாகவும் இருக்கும், நம்ம முடிக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்றாழையை ஒரு கீத்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிங்க, இந்த மஞ்சள் எதுவும் இல்லாமல். ரெண்டாவது எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. மூணாவதாக நான் வெந்தயம் எடுத்துக்கிட்டேன். வெந்தயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. நாலாவதாக எடுத்துருக்குது ஃப்ளாக்ஸ் சீட், அதாவது ஆளி விதை. நம்ம 5ஆவதாக எடுக்க போகிறது தான் மெயினான விஷயம். இதுதான் இம்பார்ட்டன்ட் கூட. இது அரிசி கழுவுன தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 5 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஷாம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவுன தண்ணியை இதில் ஒரு கப் ஊற்றிடுங்க. இதில் ஊற்றுனதுக்கப்புறம் ரெண்டாவதாக நம்ம ஒரு இன்க்ரீடியன்ஸாக இதில் நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு இதில் நான் வெந்தயத்தை சேர்த்துட்டேன். இதுக்கப்புறமா ரெண்டாவது எடுத்துருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். மூணாவது பார்த்திங்கன்னா எடுத்துருக்கிற கற்றாழையை இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாக்ஸ் சீடை இதில் நம்ம சேர்க்கலாம். இப்போ தான் லைட்டாக இது கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சாதான் அந்த நம்ம சேர்த்துருக்க பொருளில் உள்ள சத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணியில் இறங்கும். அதுக்காக தான். இப்போ இது நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு இதோட கலரே உங்களுக்கு தெரியும். கொதிக்க கொதிக்க கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. நான் அடுப்பை சிம்மில் வச்சே தான் இது பண்ணுறேன். இல்லைன்னா டக்குன்னு தண்ணி வற்றிடும். அதுக்காக தான். கலர் நல்லா மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இந்த அளவுக்கு நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம 5ஆவது எடுத்துருக்கிற இந்த ஃப்ளாக்ஸ் சீடை இதில் சேர்த்துடலாம். நான் இப்போ எடுத்து வச்சிருந்த ஆளி விதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ நான் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே ஊற விட்டேன். இது நல்லா ஆறவும் இருந்துச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை மட்டும் தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நான் இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம அப்படியே நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இது கூட இன்னொரு ஒரு முக்கியமான பொருள் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு தான். நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சமாக இது கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஷாம்பை இது கூட மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நான் கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ஷாம்பு தண்ணி ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வரையும் ஃப்ரிட்ஜில் வைக்காமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.